ஆட்சியை கவிழ்க்க சதியா அப்படின்னு கேட்டு நம்ம எதிரிகள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இங்க பாருங்க. அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சதா இருக்கணும்னு சொன்னார். திமுகவுக்கு தான் போடுவோம், ஸ்டாலின் சாருக்கு தான் போடுவோம். காரணம்னா அவர் எல்லாமே உதவித்தொகை எல்லாமே மக்களுக்கு போய் செய்யறது நல்லா பண்றாரு. அதனால அவருக்கு தான் எங்க ஓட்டு போடுற மாதிரி. இன்றைய நல்ல என்ன தாவே காட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா போமா. ஆனா இப்போ தாவே காட்சி பாதுகாப்பு வேணும் மக்கள் கேட்கிற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அதிமுக எம்எல்ஏக்கள் ஸ்டாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ராஜு புறாவா மின்னுக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? மீண்டும் ஆளுங்கட்சியா மாறணும்னா இது எல்லாத்துக்கும் மேல திமுறா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால அப்பெல்லாம் பேசாதனா நீ. 6 மாசம் கூட யோசனை பண்ணாம இருக்கிற மாதிரி இந்த ஆட்சி நடக்குமா? நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அது நம்முடைய கணக்கு சரியாம போய்விட்டது. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? நான் கலந்து கொண்ட சில நிகழ்ச்சிகள்ல பேசினேன். ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகள்ல நான் பேசினேன். நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான். என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. அதை உண்மைக்கு மாறாக திருச்சி ஆட்சியை கவிழ்க்க சதியா அப்படின்னு கேட்டு நம்ம எதிரிகள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டாரு. இன்னொரு முறையும் இந்த கூட்டத்தில் நான் தெளிவாக சொல்ல விரும்புறேன். திமுக கழகம் பொறுப்பான விழிப்பான எதிர்கட்சியா தன்னுடைய கடமையை உறுதியா செய்யும். இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல, அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது. ஜனவரி மாதம் 25 குடியரசு நாளில் ஜவஹர்லால் ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. அதே போல ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறோம். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது இந்த ஆட்சியுடைய தோல்விகளை நாம தொடர்ந்து சுட்டி காட்டுவோம். கேள்விகளை கேட்போம். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. கடந்த 5 ஆண்டு காலம் நடைபெற்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை மகளிருக்கான ஆட்சி தான் என்பதை பற்றி இங்க எனக்கு முன்னால் தலைமையேற்று பேசிய சகோதரி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். தமிழ்நாட்டின் கடனை 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்க. கருப்பு சட்டை அணிந்து கொண்டு பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்த போது சவுண்ட் கொடுத்தாங்க. திருத்தணியில் ஓடும் ரயிலில் வடமாநில இளைஞர் ஒருவரை பட்டாகத்தியால் வெட்டு காயங்கள் கொடுத்தாங்க. சென்னை பாரிஸில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அடி உதை கொடுத்தாங்க. போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்ட சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு திருட்டு பட்டம் கொடுத்தாங்க. மதிய உணவு சாப்பிடும் போது உயிரிழந்தானே ஒரு சிறுவன், அந்த சிறுவனின் உயிரை பிரிக்க ஆபத்தான பள்ளி கட்டிடங்களை கொடுத்தாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழக பெண்களை அசிங்கமா கேட்கறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கொடுத்தாங்க. மணிக்கணக்கா ஏன் நாள் கணக்கா கூட பேச முடியும். முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தான விடியல் பயணத்தை தொடங்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம்னு ஏராளமான புதுமையான திட்டங்களை
நம்ம தான் சேதாரம் சொல்வீங்களா? என்னன்னு உங்க பொண்ணுகிட்ட போய் நீ சேதாரம் ஆயிடுன்னு சொல்வீங்களா? எத்தனை வாட்டி சொல்றது? உள்ள பப்ளிக் இருந்ததாலதான் நாங்க வந்தோம். இல்ல அவங்க எல்லாம் ஃபிஷர்மேன் இல்ல, அவங்க எல்லாம் ஃபிஷர்மேன் இல்ல. இங்க வரைக்குமே ஃபேமிலி இருந்தாங்க, அது மேலயும் ஃபேமிலி இருந்தாங்க. ஜென்ஸை விட லேடிஸ் அதிகமா தான் இருந்தாங்க. என்ன எங்க நீங்க வந்து துரத்திட்டு எங்க இருக்காங்க காட்டுங்கன்னா? இப்ப நீங்க வந்த பிறகு தான் அனுப்புனீங்க. இப்ப நடந்து முடிந்த தேர்தல் எலெக்ஷன் நேரத்துல கூட பெண்களுக்காகத்தான் நிறைய வாக்குறுதிகளை நாம் கொடுத்தோம். இவ்வளவு நாள் எங்களை யாரையும் ஒரு சட்டை பண்ணல. இதுக்கு முன்னாடி கொடுக்கத்தானே 5000 பணத்தை ஓட்டு மாலா சம்பாதிச்சு ஜெயிச்சுட்டு 5000 கொடுக்குறாரா? 5000 கொடுக்குறாரா? இந்த 5000 யார் கொடுக்க சொன்னாங்க? இந்த ஆளத்தாரு பப்பா வந்தாரு, நீ வந்த பொண்டாட்டிக்கு ஒண்ணு, உன் பிள்ளைக்கு ஒண்ணு, உன் மக்க மத்தால ஊரே வாங்கி வளைச்சு போட்டு வச்சுக்கிறேன். ஏன் குடிச்சு விட்டுக்கிறேன்? என்ன கொடுத்துக்கிறேன் எங்களுக்கெல்லாம்? நீ குறிப்பா சொல்லணும்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிற இல்லத்தரசி திட்டம். பணம் எல்லாம் ஓட்டு போடாம ஓட்டு முலாம் 5000 அனுப்பிச்சுக்கிறியா? உங்களை யார் அனுப்ப சொன்னா? கொடுத்துட்டு ஓட்டு உங்களுக்கு வந்துருமா? ஓட்டு கவனியர எங்க வைத்தியாசல எல்லாம் 1000 ரூபாய் குத்தாரா? அவர் என்ன மயிர 1000 ரூபாய் குத்தாரு? ஒன்னா நீ ஜெயிக்க முடியாது. ஆனா இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க சோசியல் மீடியாவில் ஸ்டாலின் அங்கிள் 2026 முதலமைச்சர் ஆகும்னு பாக்குறாரு. அது முடியாது. நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள். திருச்சியில் திமுக சார்பில் வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் தமக்கு கிடைக்காதது குறித்து கேள்வி எழுப்பிய இளம்பெண்ணை பொதுவெளியில் ஆபாசமாக பேசி அத்துமீறியதால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையும் பல ஊர்களையும் இருட்ட மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு. திமுகவுக்கும் மின்வெட்டுக்கும் என்னதான் அப்படி ஒரு பொருத்தம் என்பதை கடந்த கால வரலாற்றை சற்று திரும்பி பார்த்தால் தெரிந்துவிடும். 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் அதீதமான மின்வெட்டால் மக்களை கதறவிட்ட திமுகவின் ஆட்சி காலம் அனைவருக்கும் நினைவிருக்கும். விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு தமிழகத்தில் மழை பொய்த்ததால் நீரின்றி பயிர்கள் கருகி வருவதால் நேற்று மட்டும் 10 விவசாயிகள் உயிரிழந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே அனுமத்தம்பட்டி கிராமத்தில் கண்ணன் என்ற விவசாயி மாரடைப்பால் உயிரிழந்தார். மதுரை உசிலம்பட்டி அருகே செல்லாம்பட்டி கிராமத்தில் பாண்டி என்ற விவசாயி பயிர் கருக்கிய விரக்தியில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் தெரிவித்தனர். சொல்லுன்றல்ல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டு நகரீங்க பார்த்து உங்களை ஒரு நிமிஷமா பேசிட்டு சரிதான் தெரிய நீ சொல்ற மாதிரி நான் லூசு புண்டியா வந்துடுறான். இப்போ எந்த சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில குற்றங்கள் பெருகிடுச்சு. 2000 years later. கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. 1 hour later. சமீபத்தில் திருவைகுண்டத்தில் ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினரை பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. ஃபிளாஷ்பேக். இது வந்து 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. நேற்று கூட சேலத்திலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதா செய்திகள் வந்துச்சு. ஃபிளாஷ்பேக். மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாரு ஒரு கார்டுக்கு, ஏன் இந்த வருஷம் 3000 கொடுத்துட்டு இருக்காரு? எதுக்காண்டி கொடுக்குறாரு? எலெக்ஷன் வருது, 26 தேதியில் நாம நிற்போம், நாம ஜெயிப்போம். அவங்க பாக்குறாங்க. எங்களுக்கு ஃப்ரீன்றதுக்கே வேண்டாம் சாமி, ஃப்ரீயே வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். அவங்களுக்கு எங்களுக்கு மட்டுமே இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீயா வேண்டாம். நம்முடைய கட்சியோட அமைப்பு முறை. அதனால்தான் இந்த கருணாநிதியின் வாழ்க்கையே முடிஞ்சாலும் திமுக வாழ்க்கை முடியாது தலைவர் கலைஞர் சொன்னார். ஃபிளாஷ்பேக். இது யாரு தெரியுதா? இது யாரு தெரியுதா உங்களுக்கு? யாரு? உதயா 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 தெரியுதா? தெரியுதா? உதயா தெரியுதா? தெரியுதா? திமுகவின் பயணம் தொடர உங்களுடைய உழைப்பை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு நல்லா பேசணும். ஆனா அவர் அந்த அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறது எல்லாமே வந்து
கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஒரு எப்படி ஒரு டீசெண்டா பேசணுமோ அந்த மாதிரி பேசணும். நான் எப்பொழுதும் உங்களுக்கு அண்ணனாக தம்பியாக தாசனா எல்லாம் ஏமாந்த வரைக்கும் போதும். இத்தனை நீ எனக்கு ஆப்பு வைக்காம இருக்கிய, அதுவே பெரிய விஷயம். யார நம்பர்னே தெரியல தாசனா. மகளிருக்கான உங்களுக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு என்னப்பா வாங்க போவோம்மா. என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போவோம்மா.